ஆசியாவின் மிகச்சிறந்த சுற்றுலா நாடுகளில் ஒன்றாக இலங்கை மிக முக்கிய இடத்தில் உள்ளது. அதே போல தெற்காசிய நாடுகளில் ஒன்றாக விளங்கும் இலங்கையானது இந்த சமுத்திரத்தின் மத்தியில் இந்தியாவிற்கு தெற்கே அமைந்துள்ளது. இலங்கை ஏராளமான சுற்றுலா இடங்களுக்கு பெயர் பெற்ற ஒரு நாடாக காணப்படுகின்றது. அதே போல குறிப்பாக கலாச்சாரங்கள் முதல் இயற்கை அழகு, சாகச நடவடிக்கைகள் மற்றும் அழகான கடற்கரைகள் வரை அனைத்தையும் கொண்டிருக்கின்றது இந்த இலங்கை தீவின் சிறப்பாகவே காணப்படுகின்றது. இந்த இலங்கை தீவுக்கு பல்வேறு வெளிநாட்டவர்கள் வருகை தந்தாலும் கூட சுற்றுலா பயணிகளில் கணிசமான தொகையினர் புகலிட தமிழர் ஆவார். அவர்கள் தமது தாயகத்தை பார்ப்பதற்காக இலங்கைக்கு வருகின்றமை ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா காணப்படுது. அந்த வகையில பார்த்தோம் என்று சொன்னா இலங்கையின் மிக முக்கியமாக சுற்றுலா தலங்களை பற்றி நாங்க இப்ப பார்க்க போறோம். முதலாவது மிகந்தலை காணப்படுகிறது. அந்த வகையில நாங்க முதலாவதாக மிகந்தலையை பார்த்தோம் என்று சொன்னா இலங்கையில் உள்ள எச்ச குன்றுகளில் ஒன்றாகும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து ஏற்படும் இயற்கை அனர்த்தங்களினால் மண் உள்ளீர்க்கப்பட்டு இத்தகைய எச்ச குன்றுகள் உருவாகின்றன. மஹிந்த தேரரின் வருகைக்கு பின் இந்த எச்சக்குன்றுகள் புண்ணிய இடமாக மாற்றம் பெற்றன என்று சொல்லப்படுகிறது. இதனால் வரலாற்று சிறப்புமிக்க நினைவு சின்னங்கள், புதை பொருட்கள் என்பன இங்கு காணப்படுவதுடன் அனுராதபுரத்தில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் வரை கிழக்கு நோக்கி அமைந்து காணப்படுகின்றது. இதன் அமைவிடம் வடக்கில் 80 பாகையாகவும் அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள தனிமையான மலைக்குன்று பகுதியாகவும் காணப்படுகின்றது. இதுல மிகந்தலை மலை, எத்வகர மலை, ஆணைக்குட்டி மலை மற்றும் ராஜகல மலை ஆகிய 4 மலைகளும் உள்ளடக்கியுள்ளன. இந்த மிகந்தலையில இப்படியான ஒரு சுவாரஸ்யமான அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டு காணப்படுகின்றன. அடுத்ததாக நாங்க பார்த்தோம் என்று சொன்னா சிங்கராஜ வனம். இந்த சிங்கராஜ வனத்தை பற்றி நாங்க பார்த்தோம் என்று சொன்னா இலங்கையின் சப்ரஹமுவ தென் மாகாணங்களின் எல்லையில் அமைந்திருப்பதுடன் இந்த சிங்கராஜ வனம் கடல் மட்டத்தில் இருந்து 300 மீட்டர் தொடக்கம் 1170 மீட்டர் உயரம் கொண்ட அயன மண்டலம் மலைக்காடாக காணப்படுதாம். இக்காட்டின் உயிரின பல்வகைமே மிக அதிகமாக காணப்படுகிறதுனால இதன் உயிரியல் முக்கியத்துவம் காரணமாக 1988ஆம் ஆண்டு முதல் யுனெஸ்கோவினால் உலக உரிமை தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு வெளிநாட்டு உல்லாச பயணிகளிடையே மிக பிரபலமான தலங்களில் ஒன்றாக இது காணப்படுகிறது. அடுத்ததை நாங்க பார்த்தோம் என்று சொன்னா யாழ தேசிய வனம். இந்த யாழ தேசிய வனம் இலங்கையில் உள்ள தேசிய வனங்களிற்குள் ஒன்றாக காணப்படுகிறது. மிகுந்த சுற்றுலா பயணிகள் செல்லும் பரப்பளவில் 2வது பெரிய தேசிய வனம் இது என்று கூறப்படுகிறது. அதே போல 2009ஆம் ஆண்டு இக்காட்டில் உட்பகுதியின் பாதுகாப்பு மேம்படுத்தப்பட்ட பின்னர் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பெருமளவு கூடியிருக்கின்றது. அடுத்ததான் நாங்க பாசிக்குடாவை பற்றி பார்ப்போம். அதாவது இந்த பாசிக்குடா மட்டக்களப்பில் இருந்து 35 கிலோமீட்டர் வடமேற்கில் அமைந்துள்ள ஓர் கரையோர பிரதேசமாக காணப்படுகிறது. வாழைச்சேனை பிரதேசத்திற்கு உட்பட்ட இவ்விடம் இலங்கையின் மிக அழகான கடற்கரைகளில் ஒன்றாக காணப்படுகிறது. அலைகளின் அகோரமில்லாத ஆழமில்லாத விசாலமான கடற்பரப்பும், முருகை கற்பாறைகள், கடற்தாவரங்கள், கடல்வாழ் உயிரினங்கள் ஆகியவற்றின் இயற்கை வனப்பும் உல்லாச விடுதிகளும் இது தென்னை ஓலைகளினால் நேர்த்தியாக வேயப்பட்டு அழகான கபானா என்று அழைக்கப்படும் உல்லாச விடுதிகளும், படகு சவாரிகளுக்கு ஏற்ற கடலும் பாசிக்குடாவின் சிறப்புகளாக புகழ்பெற்ற உல்லாச பயணிகளை கவரும் இடமாகவும் கூட இது காணப்படுகிறது. இந்த இலங்கை போர் இடம்பெற்றதுனால இதன் உல்லாச பயணிகளை இழந்தது மட்டுமல்லாமல் இப்பகுதியில் உல்லாச பயணிகளை உள்வாங்கும் இடமாக மாறி வருகின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக காணப்படுகின்றது. அடுத்ததான் நாங்க பார்த்தோம்னு சொன்னா அருகம்குடா. இந்த அருகம்குடா இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்தில் பொத்துவிலில் அமைந்துள்ள ஒரு கடற்கரை பிரதேசமாகும். இந்த அருகம்குடா கொழும்பில் இருந்து 317 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. அருகம்குடாவில் அலைச்சறுக்கு விளையாட்டில் ஈடுபடுவதற்கு தேவையான சூழ்நிலை காணப்படுவதனால் அதிக சுற்றுலா பயணிகள் மிக விருப்பத்திற்குரிய இடமாக இந்த இடம் காணப்படுகின்றது. அடுத்ததான் நாங்க பார்த்தோம்னு சொன்னா பேராதனை பூங்கா. பேராதனை
காட்டுப்பூனி பூங்கா வந்து இலங்கையில் உள்ள மிகப்பெரிய தாவரவியற் பூங்காவாக காணப்படுகின்றது. இது இலங்கையின் சுற்றுலாத்துறையை பொறுத்தவரையில ஏராளமான உள்நாடு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவரும் இடமாக இது கருதி வருகின்றது. அது மட்டுமல்லாமல் மத்திய மாகாணத்தில் இருக்கும் கண்டி நகரத்தின் மேற்கு திசை நோக்கி செல்கையில் 5.5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பூங்கா அமைந்துள்ளதாக சொல்லப்படுகின்றது. இதன் மொத்த பரப்பளவு வந்து 147 ஏக்கராக இருப்பதுடன் விவசாய திணைக்களத்தை சேர்ந்த தேசிய பூங்காக்களுக்கான பிரிவினால் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. இந்த பூங்கால இன்று ஏராளமான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தாவர வகைகள் இருக்கின்றதாம். அது மட்டுமல்லாமல் அங்கு வந்து ஓர்கிட் பூங்கா புகழ் பெற்றதாக காணப்படுகின்றதாம். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் யாழ்ப்பாண கோட்டை. யாழ்ப்பாண கோட்டை வந்து யாழ்ப்பாணத்தை ஐரோப்பியர்கள் குடியேற்றவாத ஆட்சியாளர்கள் ஆண்ட காலத்தில் கட்டப்பட்ட கோட்டையாக காணப்படுகின்றது. முதலில் போர்த்துகீயரால் அமைக்கப்பட்ட இந்த கோட்டை ஒல்லாந்தரால் இடித்து மீள கட்டப்பட்டது. 1980ஆம் ஆண்டுகளில் இறுதி காலம் வரை நல்ல நிலையில் இருந்த இந்த கோட்டை வந்து பின்னர் இடம்பெற்ற உள்நாட்டு போரின் தாக்கத்தால சிதைவடைந்த நிலையில் இருந்து காணப்படுகிறது. தற்போது வந்து இந்த கட்டிடம் யாழ்ப்பாணத்தின் அடையாளமாக விளங்குவதுடன் சுற்றுலா தலமாகவும் காணப்படுகின்றது. அடுத்ததை நாங்க பார்த்தோம் என்று சொன்னா குமண தேசிய வனப்பகுதி. இந்த வனப்பகுதியானது அம்பாறை மாவட்டத்தின் பான்மை பிரதேசத்தில் அமைந்துள்ளதாம். குமண வனப்பகுதியால் விலங்குகள் சரணாலயத்தின் ஒரு எல்லையாக காணப்படுகின்றது. இங்கு ஓடிக்கொண்டிருக்கும் கும்புகநோயா எனும் ஆற்றின் ஒரு கரையில் குமண வனப்பகுதி அமைந்துள்ளது. அம்பாறை மாவட்டத்தின் நிர்வாக பகுதிக்குள்ளும் மருகரை அம்பாந்தோட்டை மாவட்ட நிர்வாகத்திற்குள்ளும் அடங்குகின்றமே ஒரு சிறப்பாக காணப்படுகின்றது. அடுத்ததாக நாங்க பார்த்தோம் என்று சொன்னா தம்புளை. இந்த தம்புளை வந்து மத்திய மாகாணத்தில் அமைந்துள்ள ஒரு நகரமாக காணப்படுகின்றது. இது கொழும்பில் இருந்து வீதி வழியாக 148 கிலோமீட்டர் தொலைவிலும் கண்டியில் இருந்து 72 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்து காணப்படுகின்றது. முதன்மையான சந்தியில் அமைந்துள்ள இதன் அமைவிடம் காரணமாக இலங்கையின் மரக்கறி விநியோகத்தில் தம்புளை முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. இங்கு வந்து சுற்றுலா பயணிகளை கவரும் இடமாக தம்புளை பொற்கோவில் அமைந்துள்ளது. இங்கு வந்து 167 நாட்களில் உருவாக்கப்பட்ட பன்னாட்டு துடுப்பாட்ட அரங்கு தெற்காசியாவில் பேருவீச்சில் காணப்படுவதனால் இளஞ்சிவப்பு படிக கற்களால் ஆன மலைகள் நாமர காடுகள் என்பன இங்கு முக்கியத்துவமானவையாக காணப்படுகின்றது. அடுத்ததான் நாங்க பார்த்தோம் என்று சொன்னா அம்பலாங்கொடை. இந்த அம்பலாங்கொடை இலங்கையின் காலி மாவட்டத்தில் உள்ள ஒரு கரையோர நகரமாக காணப்படுகின்றது. இது கொழும்பில் இருந்து ஏறத்தாழ 107 கிலோமீட்டர் தூரத்திலும் காலியில் இருந்து ஏறத்தாழ 13 கிலோமீட்டர் தூரத்திலும் இது வந்து ஏற்று நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. இந்த நகரமானது அழகிய மணற்கடற்கரையினால் உள்ளூர் கலாச்சார மையங்களையும் பரபரப்பான மீன் சந்தைகளையும் கொண்டு காணப்படுகின்றது. இந்த நகரமானது பண்டைய சாத்தான் முகமூடிகள் சாத்தான் நடனத்திற்கும் பிரபலமான இடமாக இந்த இடம் காணப்படுகின்றது. இன்று நாங்க இலங்கையில சுவாரஸ்யமான முக்கியமான சுற்றுலா இடங்களை பற்றி நாங்க பார்த்திருந்தோம். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நிலு.